திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த குமார் சரக்கு வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பல்லடம் அருகே சின்னியங்கவுண்டன் பாளையத்தில் வசித்து வரும் தேவி என்பவரிடம் 5 வருடங்களாக நட்பாக பழகி வந்துள்ளார். தேவியை பார்ப்பதற்காக குமார் பல்லடம் சின்னியங்கவுண்டன் பாளையத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் கோபமடைந்த தேவி குமாரை தாக்குவதற்காக தனது மற்றொரு நண்பரான ராயர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தினகரனை அழைத்துள்ளார். தனது நண்பர்களுடன் வந்த தினகரன் குமாரை சரமாரியாக தாக்கி அவரிடமிருந்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 3,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர். அங்கிருந்து தப்பி வந்த குமார் பல்லடம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் குமாரிடம் தேவி, தினகரன், குமார், ராஜதுரை, சூரியராஜ் மற்றும் பரத் ஆகிய 6 பேர் சேர்ந்த கும்பல் கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தோழியை பார்க்க வந்த நபரை சரமாரியாக தாக்கி நகை மற்றும் பணத்தை பிடுங்கி கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.